உறவுகளுக்கு காலை வணக்கம். மகா சிவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது செகண்ட் டே. எங்க வீட்ல வந்து நம்புறவங்களுக்கு கடவுள், நம்பாதவங்களுக்கு கல். அது மாதிரி அவர் நம்புறாரு சாமியை, நானும் தான் நம்புறேன். எனக்கு இந்த வெங்காயம் பூண்டு சேர்க்காம சாப்பிட்றதெல்லாம் வந்து நான் முன்னாடி நம்பவே மாட்டேன். சரி, அவர் பக்தியா இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டு இல்லாம இன்னைக்கு 2வது நாள் இந்த மூக்கடலை வச்சு குருமா மாதிரி ஈவினிங் மட்டும்தான் சாப்பிடுவாரு, காலையில இருந்து சாப்பிட மாட்டாங்க. आज आम घर शिवरात्रि दिन सेकेंड डे बिना प्याज ब्लैक कलर चना रखी गोटे कुर्मा कुर्मा போய் जाऊची வெங்காயம் பூண்டு இல்லாம செய்யறது வந்து எனக்கு நிறைய தெரியாது. ஆனா செய்யறது ஒரு இன்ட்ரெஸ்டோட செஞ்சோம்னா எல்லாமே டேஸ்டியோட பண்ணலாம். இது வந்து தண்ணி மேல போட்டுட்டு லைட்டா ஊற வச்சுட்டாவே அந்த செடி வர மாதிரி வந்துடும். வந்தது இதை யூஸ் பண்ணி தான் நான் மூக்கடல வந்து சோக் பண்ணி வச்சிருக்கேன். இதுல என்னென்ன போட்டிருக்கேன்னு சொன்னீங்கன்னா, முந்திரி பருப்பு, அப்புறம் ஜீரகம், தனியா அரைச்ச பவுட்ரு, காஞ்ச மிளகா கொஞ்சம், கஸ்கஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். வெங்காயம் பூண்டு இல்லாமல் மசாலா வந்து கிரேவியாக பண்ணுறதுக்கு பிளாக் சன்னா கூட போட்டு ஒரே உருளைக்கிழங்கு மட்டும் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். आम बिना प्याजर बेसी जानुची तमिलनाडु एमती बिना प्याजर बेसी तरकारी कोरी बने सैट मु बेसी तमिल कोई बपन जाऊची. ஒரிசால வந்து வெங்காயம் பூண்டு இல்லாம செய்யறது வந்து எல்லாமே செய்வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் கூட வெங்காயம் பூண்டு இல்லாம செய்யற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா நான் இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுல அது மாதிரி பண்ண மாட்டோம். அதுக்காக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய தமிழ்ல தான் டீட்டெயிலா சொல்றேன். இது வந்து நான் யூஸ் பண்றது வந்து ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட வந்துட்டு அஜ்வைன் கொஞ்சம், அஜ்வைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். தெல்ல பொக்கிக்கு தெல்லோர அஜ்வைன் டிக்க பொக்கி பப்பைன் தோற்கார் ତା ସାଙ୍ଗରେ ଟିକେ ତେଜ ପତ୍ତା ଟିକେ, கிராம் டிக்கு பொக்கி பப்பைன் தோற்கார், கொட்டை கொஞ்சம் லங்கா, ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஆல்ரெடி நான் மசாலா அரைச்சதுல வந்து தேங்காவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 தக்காளி போட்டு கஸ்கஸ், முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். அதுல வந்து சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா கஸ்கஸ் போட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சிங்களா தான் நல்லா மைய அரைக்க முடியும். அது கூட 2 காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன் காரத்துக்காக. வெங்காயம் பூண்டு எதுவுமே போட போறது இல்லை. நான் இஞ்சி மட்டும் ஒரு பீஸ் இது கூட போட்டுட்டு அரைச்சிடலாம். அரைச்ச எல்லா பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் எதுவுமே இல்லாமல் குழம்பு வந்து திக்னஸ் வராது. அதுக்காக தான். நீங்க பொட்டுக்கல்ல இல்லைன்னா வெள்ளையில இருந்து சேர்த்து அரைச்சிங்களா இன்னும் நல்லா இருக்கும். முந்திரி பருப்பு இல்லைன்னா வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை போட்டு இது கூட அரைச்சிங்களானாவும் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு, தனியாவும் ஜீரகமும் நான் மறுபடியும் கொஞ்சம் பவுடர் இதுல கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஜீரக பவுடர் எக்ஸ்ட்ரா போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். खसखस टिक्के से संग्रह न टिक्के काजू पकी दूचीमु काजू संग्रह पानमुरी सोम टिक्के तो टमाटर टिक्के टिक्के नोडिया पकी की बोलो पेस्ट करके रखुची. इन केस आपण पक्कर काजू नहीं ना से टाइम रे कंचा बादाम भी हम यूज करि पारिबो. टिक्के जीरा धनिया पाउडर पकिटे दूची, टिक्के हल्दी पाउडर, काश्मीरी चिल्ली पाउडर, टिक्के जीरा पाउडर अलगटा एक्स्ट्रा वचिना सेट भी पकिबा पई दरकार. आउ गरम मसाला ना किछि गार्लिक सब मिक्स करनांती मु गरम मसाला पाउडर टिक्के रेडी करके रखुची. सेट पकिकी मसाला फुल कंचा स्मेल छाडिबो टाइम तक बोलो फ्राई करिबा पई दरकार. இந்த மசாலா வந்து எண்ணெயில நல்லா வதக்கிடலாம். இது கூட நம்ம போட்டிருக்கிற வந்து கசகசா, காஞ்ச மிளகாய் எல்லாமே வந்து அந்த பச்சை ஸ்மெல், இஞ்சி வந்து பச்சை ஸ்மெல் போற மாதிரி இருக்கணும். நல்லா குழம்பு வந்து ரொம்ப திக்காவும் இருக்கும். ஒரு வெங்காயம் இல்லாம இஞ்சி பூண்டு இல்லாம எவ்வளவு குழம்பு திக்கா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இது திக்கா வரும். எனக்காவது நீங்க அமாவாசை இல்ல வேற ஒரு முக்கியமான நாள்ல இன்னைக்கு வெங்காயம் பூண்டு சாப்பிட முடியாதுன்னா கண்டிப்பா இந்த வந்து நீங்க பச்சை பட்டாணி இல்லைன்னா கருப்பு மூக்கடல கூட எது வேணுமானாலும் இந்த பேஸ் மட்டும் வச்சுட்டு வெங்காயம் பூண்டு இல்லாம குழம்பு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே நீங்க பன்னீர் போட்டும் பண்ணலாம். மூக்கடலை இல்லைன்னா வெறும் பன்னீர் போட்டு பண்ணலாம். பன்னீர் அப்படி பன்னீரும் இல்லைன்னா வெறுமனே பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு கூட இந்த சேம் கிரேவி செஞ்சுட்டு வெங்காயம் பூண்டு இல்லாம செம்ம சூப்பரா செய்யலாம். டேஸ்ட் வந்து நீங்க வெங்காயம் போடலன்னு சொன்னா மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் சிம்ல கவர் பண்ணிட்டு நல்லா வெந்துட்டும் எண்ணெய் ஃபுல்லா வெளியே வர மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்க தக்காளி, தேங்காய் எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில கொஞ்சம் வெந்தா நல்லா இருக்கும். அதுக்காக ଆଉ ନଡ଼ିଆ ଟିକେ ପକେଇ ଦେଇଛି, ଟମାଟର ବି ମୁଁ ପକେଇ ଦେଇଛି ନା ସେଇଟା ପାଇଁ ସିମ୍ରେ ରଖିକି ଭଲ ମସଲା ସବୁ ସିଝିବା ପାଇଁ ରଖୁଛି ମୁଁ. ତେଲ ସବୁ ବାହାରିକି ଆସିବା ଟାଇମ୍ରେ ଅଲରେଡ଼ି ନା ବ୍ଲାକ୍ ଚନା ଭଲ ବଏଲ୍ କରିକି ରଖୁଛି. ସେ ସାଙ୍ଗରେ ଗୋଟେ ଆଳୁ ପକେଇକି ବଏଲ୍ କରିକି ରଖୁଛି ମୁଁ. आलू आम घर बेसी लोक खाइब ना से बड़ पीस आलू कट कर पकिकी किए खाइब ना काढ़ी खाइबा आलू टिके पकिकी बॉयल करके रखुचे.
எங்க வீட்ல உருளைக்கிழங்கு வந்து நெறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஒரு 2 பேர் சாப்பிடுவாங்க. அதுக்காக சின்ன சின்னதா கட் பண்ணாம, ஒரே உருளைக்கிழங்கு மட்டும் நான் பெருசா கட் பண்ணியிருக்கேன். அது இந்த கிரேவி கூட போட்டுடலாம். ஆல்ரெடி வேக வச்சுட்டு தான் வச்சிருக்கோம். அத உடைச்சிட்டு வேஸ்ட்டா எல்லாமே சாப்பிடாம குழஞ்சிட்ட மாரி பண்றத விட, முழுசா இருந்தாவே யாருக்கு பிடிக்குமோ அவங்க எடுத்து சாப்பிடுவாங்கன்னு வச்சிருக்கேன். பட்டாணி மூக்கடல வந்து நல்லா வெந்துருச்சு. இன்கேஸ் நீங்க மூக்கடல ரொம்ப நேரம் வேக வச்சு வேகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வேக வைக்கும்போது ஒரு பிஞ்ச் வந்து அந்த பேக்கிங் சோடா போட்டீங்கன்னா, நம்ம வெளிய ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடும்போது சாஃப்ட்டா இருக்கும்ல, அந்த அளவுக்கு வந்து மூக்கடல நல்லா வெந்துரும்। ବ୍ଲାକ୍ ଚନା ନା ଆମେ କେତେ ଟାଇମ୍ ପକେଇବେ ବି ସେ ସିଝୁନାହାନ୍ତି କହିକି ଫିଲ୍ କରିବ ଲୋକକୁ ଟିକେ ବଏଲ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଗୋଟେ ପିଞ୍ଚ ନା ବେକିଂ ସୋଡା ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବୋଲ ବଏଲ୍ ହେଇଯିବ ସେ thickness ପାଇଁ ଆମେ ବେସନ ନା ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ପକେଇକି ବୋଲ மசாலா கொஞ்சம் ஸ்மெல் சாடிப டைம் தக் பாயில் କରିବା ପାଇଁ ଦରକାର ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கடல மாவு வந்து நான் போடுறேன் நீங்க அப்படி கிரேவி அரைக்கும் போது வந்து பொட்டுக்கடலை போட்டீங்கன்னா இந்த கடல மாவு போட வேணாம் நான் வந்து பொட்டுக்கடலை போடல அதனால இப்ப போடுறேன் நீங்க கடல மாவு போட்டீங்கன்னா கிரேவி வந்து திக்கா இருக்கும் அந்த குழம்போட அந்த இதுவும் திக்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடவும் ஆனா இந்த நம்ம கடல மாவு போட்டதுக்கான ஒரு இதுவும் தெரியாத அளவுக்கு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில நல்லா வதக்கிட்டீங்கன்னா பச்சை ஸ்மெல் போயிடும் கிரேவி எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க நம்ம போட்டிருக்க அந்த பொருள் வந்து கரெக்டா டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும் சும்மா ஏதோ இருக்கு வெங்காயம் பூண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அரைக்காம நம்ம போடுற பொருள் வந்து காம்பினேஷன் கரெக்டா இருந்ததுன்னா சாப்பிடும் போது செம்ம சூப்பரா இருக்கும் பிளாக் சன்னாவை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் சென்னாவை போட்டுட்டு நீங்க மறுபடியும் ஒரு விசில் விட்டீங்கன்னா குக்கர்ல ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் ବ୍ଲାକ୍ ଚନା ପକେଇକି ଆଉ ଗୋଟେ ଟାଇମ୍ ଗୋଟେ କୁକରରେ ଗୋଟେ ବିସିଲ୍ ଛାଡ଼ିବା ଟାଇମ୍ରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଏତେ thickness ଦରକାର ନାହିଁ ଆଉ ଆମେ କେତେ ପାଣିଆ ଟାଇପ୍ର ରହିବ ନା ବୋଲ ନାହିଁ ରହିବ ବେଶୀ thick ରହିବ ଟାଇମ୍ରେ ବି ବୋଲ ରହିବ ନାହିଁ ଟିକେ ଗରମ ପାଣି ପକେଇକି ତରକାରୀ ଟିକେ ବଢିயா காய்ப ପାଇଁ டேஸ்ட் ரக்கிப ପାଇଁ ଦରକାର கொஞ்சமா நம்ம தண்ணி வந்து சுடு தண்ணி ஊத்திக்கலாம் இவ்வளவு திக்காம இருக்கும்னா ரொம்ப தண்ணியாவும் இருக்கும்னா ஒரு குருமானும் போது நம்ம இட்லி கூட இல்லைன்னா ரொட்டி கூட சாப்பிடும் போது ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம கரெக்டா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் நல்லா வெந்துச்சு நான் மறுபடியும் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு கரெக்டா அந்த திக்னஸ் கரெக்டா இருக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும் ஒரு வெங்காயம் பூண்டு இல்லாம குழம்பு எவ்வளவு சூப்பரா கலர் எல்லாம் எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க எனக்காவது ஒரு நாள் வெங்காயம் பூண்டு இல்லாம சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது கூடவே கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய கட் பண்ணி போட்டுடலாம் நம்ம வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருக்க கரம் மசாலா இருக்குல்ல அது ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டா போதும் செம்ம சூப்பரா வாசனையா இருக்கும் பட்டர் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பீஸே போடலாம் நம்ம இந்த பிளாக் சன்னா வந்து ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடும் போது ஒரு ஸ்மெல் வரும் அது வந்து பட்டரோட ஸ்மெல் தான் அது நம்ம வந்து நான் போடும்போது வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு இப்போ வந்து பட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கினா நல்லா இருக்கும் ஒரு பிஞ்ச் வந்து சுகர் வந்து போடணும் நீங்க சுகர் போட்டீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் ஆனா நம்ம சுகர் போட்டதோட டேஸ்ட் வரவே வராது ஒரே ஒரு பிஞ்சு சுகர் போட்டா மட்டும் போதும் இல்லைன்னா வெள்ளம் இருந்தா கூட ஒரே ஒரு கொஞ்சம் ஒரு பீஸ் வெல்லம் போட்டா போதும் அமுல் பட்டர் போட்டுட்டு அதோட டேஸ்டே இன்னும் சூப்பரா இருக்கும் ଟିକେ ଅମୁଲ ବଟର ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ସେ ସାଙ୍ଗରେ କସ୍ତୁରୀ ମେଥି ଟିକେ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା ଟିକେ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକେଇବା ତ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଲାଷ୍ଟ ନା ଗୋଟେ ପିଞ୍ଚ ସୁଗର ପକେଇବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ ଗୁଡ ରହିବ ତ ଗୁଡ ବି ୟୁଜ କରିପାରିବ ନାଇଁ ତ ସୁଗର ନା ଗୋଟେ ପିଞ୍ଚ ସୁଗର ୟୁଜ କରିବା ଟାଇମରେ ସେ ତରକାରୀରେ ଟେଷ୍ଟ ନା ଆଉ ବି ବଢିଆ ରହିବ ଆମ ହୋଟେଲରେ ଖାଇବା ଟାଇମରେ ଗୋଟେ କାଟା ମିଠା ଦିଟା ମିକ୍ସ କରିକି ରହିବ ଇନ କେସ୍ ସର୍ଭ କରିବା ଟାଇମରେ ଆପଣ ଟିକେ ଲେମନ ଜୁସ୍ ପିଆଜ ଖାଇବା ଲୋକ ପିଆଜ ପକେଇ ଖାଇପାରିବ ଆଉ ଘର ରେଡି କରିବେ ଗରମ ମସଲା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ରେଡି ହୋଇଗଲା ବିନା ପିଆଜର ବ୍ଲାକ୍ ଚନା ଆଳୁ ତରକାରୀ ମୋର ଷ୍ଟାଇଲରେ ଆପଣ ମାନେ ବି ରେଡି କରିକି ଏମିତି ଷ୍ଟାଇଲରେ ରେଡି କରିକି ଖାଇକି ଦେଖନ୍ତୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ ସେୟାର କରନ୍ତୁ ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ କରନ୍ତୁ ଆଉ ଟିକେ ଟିକେ ଶିଖୁଛି ବିନା ପିଆଜରେ ଡେଇଲି ଆମ ଭିଡିଓ ଫଲୋ କରନ୍ତୁ ଇନ୍ ଦ 8 days already 2 days ହେଇଗଲା ଆଉ 6 daysରେ ମୁଁ କଣ ବିନା ପିଆଜରେ ଟ୍ରାଏ କରୁଛି ଡେଇଲି ଅପଲୋଡ କରିବା ଆପଣ ମାନେ ବି ଦେଖିକି ட்ரை କରିକି ଦେଖନ୍ତୁ 2 நாள் வெங்காயம் இல்லாம பண்ணியாச்சு இன்னும் 6 நாள் இருக்கு சிவராத்திரியில நான் வெங்காயம் இல்லாம என்னென்ன சாப்பாடு எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல்